ஆதிரா ஜங்ஷனில் இன்னைக்கு அரேபியன் பிரெட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்களில் தான் போய் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலையே ரொம்ப குறைச்சலான பொருட்களை வச்சு சூப்பராக செஞ்சு அசத்திடலாம். இது செய்கிறதுக்கு 2 கப் பால், அதாவது 400 ml பால் எடுத்திருக்கேன். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் 100 ml அளவுக்கு பால் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிட்டேன். இப்போ பால் பாருங்கள் பொங்கி வருது. இப்போ அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி சிறுத்தீயில் வச்சுட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு சீனியை ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு நாம் கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுப்பை அதே மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி சிறுத்தீயில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் கிளறினீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக க்ரீமி டெக்ஸ்சர் வரும்போது உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி ரொம்ப இறுகிரும். இப்போது நான் ஒரு பவுலில் ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் ஒரு 50 ml, கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 50 ml எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வச்சு நாம் அந்த புட்டிங்கில் நல்லா கோட்டிங் பண்ண போகிறோம். அடுத்ததாக ப்ரெட்டு நான் முதல்ல 4 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய ப்ரெட்டாக வாங்கியிருக்கேன். ஓரங்களை நல்லா கட் பண்ணி எடுத்துருவோம். ஏன்னா நம்ம புட்டிங்க்கு இந்த ப்ரெட் ஸ்லைஸை கஸ்டர்ட் மில்கில் ஊற வைக்க போகிறோம். அந்த நேரத்தில் ஓரங்கள் ஏற்கனவே நல்லா பேக்காக இருக்கனால அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஊறாது. அதனால தான் நாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். மினிமம் 6 ப்ரெட் ஸ்லைஸ் இருந்தால் போதும். அதை வச்சு ஈஸியாக நம்ம புட்டிங் செஞ்சிடலாம். இப்போ இந்த ப்ரெட் ஸ்லைஸை நான் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியறதுக்காக கண்ணாடி பவுலில் அரேஞ்ச் பண்ணுறேன். 2 ஸ்லைஸ் வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே இந்த கஸ்டர்ட் மில்கை நல்லா தாராளமாகவே நாம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கரண்டியை வச்சு நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக நாம் இந்த கண்டென்ஸ்டு மில்க்கும் அந்த ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் அந்த மிக்சரையும் மேலே நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க. அடுத்து திரும்ப 2 ப்ரெட் ஸ்லைஸ் வைங்க. இதே மாதிரி 2 மிக்சரையுமே அதில் அப்படியே நல்லா ஊற்றிக்கோங்க. ஆக்சுவலாக 6 ப்ரெட் ஸ்லைஸ் வச்சாலே உங்களுக்கு நல்லா ததும்ப இந்த மிக்சர்லாம் உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக ஊறி வரும். பட் நான் 8 வச்சுக்கிட்டேன். நீங்கள் 6 வச்சுக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். ஸோ லேயர் பை லேயர் இதே மாதிரி ப்ரெட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஊற்றிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு ப்ரெட்டு ஊற ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணிட்டோம் புட்டிங்கோட பேஸை. மேலே அடுத்ததாக அழகுபடுத்த போகிறோம். அதாவது கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் நட்ஸை தூவி விட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா தூவி விடுறேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் தூவி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே நான் கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணேன். நீங்கள் நல்லா காஞ்ச ரோஸ் பெட்டல்ஸ்னாலும் வச்சுக்கலாம், இல்லாட்டி நல்ல பதமாக இருக்கிற ரோஜா இதழ்களையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு மேலே நான் கொஞ்சம் சுகர் பால்ஸ் இருக்குல்ல, இந்த கேக் மேலெல்லாம் சில்வர் கலரில் போடுவாங்க இல்லையா, நான் அதெல்லாம் தூவிக்கிட்டேன். இதெல்லாமே ஆப்ஷனல் தாங்க. இது உங்கள் இஷ்டம் தான், எப்படினாலும் நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய அரேபியன் பிரெட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், கட் பண்ணி எடுக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக கட் பண்ண வருது. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.